வணக்கம் சார் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சொர்க்கா கொடி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக நடுவில் நல்லா காஞ்சி போய் இரும்பாட்ட நிற்கிது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கொழுவு மாட்டியிருப்போம்ல, ஸோ அது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃபுல்லாக மேலாப்பில் கொடியை மட்டும் அரிச்சு கொண்டு வந்து ஒரு ஓரத்தில் போட்டோம்னு வைங்களேன். அதில் ரோட்டாவேட்டரை விட்டு ஓட்டிட்டு அடுத்து அதில் பூசணிக்காய் நடலாங்கிற ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதனால் டியூப்பெல்லாம் ஆளுங்க எடுத்து போட்டுட்ருக்காங்க. வண்டியில் பார்த்திங்கன்னா கலப்பையும் மாட்டி ரெடியாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, மேலாப்பில் அந்த கொடியை மட்டும் அரிச்சு கொண்டு வந்து ஒரு ஓரத்தில் போட்டோம்னா, நெக்ஸ்ட்டு நம்ம ரோட்டாவேட்டர் போட்டு மண்ணை ஃபுல்லாக பதம் பண்ணிவிட்டு அடுத்து அதில் பூசணிக்காய் நடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்ட் 2 அமைய போகுது. ஸோ நம்ம காட்டுக்குள்ளே எப்படி ஓட்ட போகிறோம், என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் பார்க்க போகிறோங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ அமைய போகுது. இன்றைக்கி வீடியோத்துக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, கலப்பையை போட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி இழுத்து கொண்டு கொடியை போட்டாச்சு. ஸோ ஒரு ஓரத்துலையும் இன்னும் என்னென்னா, இந்த கொடியை இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எடுத்து மேலே போட்டு அப்படியே நம்ம காற்றுல அதப்போ தீய வச்சிடலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா கொடியை இப்படி அரிச்சு கொண்டு போட்டிருக்கு. இந்த பார்த்திங்களா, ஸோ அங்கேருந்து அப்படியே கொடி அரிச்சு கொண்டு போட்டோம். ஸோ இதில் ஒன்று உழவு ஓட்டுறது ரொம்ப 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 ஈஸியான வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி அரிச்சு கொண்டு போட்டிருக்கோம். இங்கே இந்த எட்ஜில் போட்டதுனால பார்த்திங்கன்னா எதுக்குமே டேமேஜ் இல்லை. ஸோ இந்த கொடியை அப்படியே விட்டோம்னா கூட இன்னும் 2-3 மாதத்தில் அப்படியே எல்லாம் மக்கி போயிடும். இந்த பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி அங்கேருந்து அப்படியே இழுத்து கொண்டு போட்டாச்சு. ஸோ ஒரு இதுக்குமே 2 ரவுண்டு வரும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா மேலாப்பில் கொடி இழுத்துட்டு செகண்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக விட்டு மண்ணையும் களைச்சி விட்ருக்கோம். ஸோ எடுத்து போடுறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ரோட்டார் விடுறப்ப மோஸ்ட்லி நமக்கு சிக்காது, ஃபுல்லாக சுற்றிக்காது. இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ரோட்டாவேட்டரில் சுற்றாது, வேலையுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இழுத்து போட்டு அப்படியே குமிச்சிருக்கோம். ஒன்று என்னென்னா, ஒன்று கொஞ்சோண்டு இழுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அதை அப்படியே அன்டிஸ்டர்ப்டாக கூட அப்படியே விட்டுறலாம். இந்த பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஸோ ஒரு பாதி காடு முடிச்சிருக்கோம். காவாசி காடு முடிச்சிருக்கோம். இன்னும் மிச்ச காவாசி காடு இருக்குது. பார்ப்போம். மோஸ்ட்லி இன்றைக்கி முடிச்சிடலாம் இந்த ஒரு ஹாஃபை. அந்த பக்கம் டியூப் இழுத்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஹாஃப் நம்ம ஒர்க்கு முடிச்சிட்டோம்னா அதே மாதிரி அந்த பக்கம் இருக்க டியூப் இந்த பக்கம் இழுத்து போட்டு நம்ம அந்த பக்கம் ஒர்க்கு முடிச்சிடலாம். மோஸ்ட்லி இன்றைக்கி உழவு ஓட்டுற ஒர்க்கு முடிஞ்சதுன்னா நாளைக்கு ரோட்டாவேட்டரை போட்டு ஓட்டிட வேண்டி தான். பார்த்திங்கன்னா இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபுல்லாக நம்ம டிராக்டரில் கலப்பையை மாட்டி இழுத்து போட்டாச்சு கொடியை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அடுத்து இன்னொரு பக்கம் இழுத்து போடணும். ஸோ இந்த 2 வேலையும் இழுத்து போட்டுட்டு அடுத்து ரோட்டாவேட்டர் போடணும். நான் இந்த வீடியோ ஆக்சுவலாக 2 பார்ட்டில் முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் 2 பார்ட்டில் போட்டால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் இப்போ இழுத்து போடுறது ஒரு பார்ட்டில் அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரோட்டாவேட்டர் ஓட்டுறது இன்னொரு பார்ட்டில் போடலான்ட்டு இருக்கேன்.
தான் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணால் இன்றைக்கி ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம மின்கிளப்பையை மாட்டி எல்லாமே 2 பக்கமே நம்ம இழுத்து போட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோட்டவேட்டர் மாட்டி ஓட்டுறது மட்டும்தான் ஒரு ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. அது முடிச்சோம்னா திருப்பி இந்த கார் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தமாயிரும். வேறு ஏதாவது ஒரு கிராப் வந்து பிளான் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் கிளிப்பில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வந்து கொடியெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இழுத்து போட்டாச்சு. ஸோ நம்ம ஒன்று அடுத்து என்னென்னா ரோட்டாவேட்டரில் ஓட்டுறப்ப வந்து நமக்கு சிக்காது. இங்கே பார்த்திங்கன்னா கொடி எல்லாமே வந்து எடுத்தும் மேலே போட்டாச்சு இந்த மாதிரி ஜம்முன்னு. ஸோ நமக்கு வந்து அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரோட்டாவேட்டரில் ஓட்டுறப்ப இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்திங்களா, ரோட்டாவேட்டரில் சுற்றுனது. ஸோ அந்த மாதிரி வந்து ரோட்டாவேட்டரில் வந்து சுற்றாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கொடியும் இழுத்து போட்டாச்சு. இப்போது வெறும் துத்தி செடி மட்டும்தான் இருக்கும். வந்து இன்னும் இதை வந்து ரோட்டாவேட்டரில் வந்து ஈஸியாக ஓட்டிடலாம், எங்கேயுமே வந்து சிக்காது. இருக்கிறதுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு பதிவு சந்திப்போம். நன்றி.